தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி மாடரேட்டட் தேர்தல் எலெக்ஷன் நடக்குமா என்று அநேகர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். இது நின்றுவிடுமா? இதற்கு இன்னும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் ஐயா அவர்கள் எந்தவித அறிவிப்பும் கொடுக்கவில்லையே, இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னும் வெளியிடவில்லையே, இன்னும் எந்த இடத்தில் தேர்தல் நடக்கும், தேர்தல் வாக்களிக்க வருகிறவர்கள் எங்கு தங்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அறிவிப்பையும் நீதிபதி அவர்கள் தெரியப்படுத்தவில்லையே என்று மனக்குழப்பத்தில் ஒவ்வொரு பகுதியிலிருந்து என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் நான் பாரதிதாசன் ஐயா அவரிடம் அலைபேசியின் வாயிலாக இந்த கோரிக்கைகளை கேள்வி கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாளை அல்லது நாளை மறுநாள் எப்படியாகிலும் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். அதே போல் தேர்தல் எங்கு நடக்கும், தேர்தலுக்கு வாக்களிக்க வருகிறவர்கள் எங்கு தங்குவார்கள் என்கின்ற முழு விவரத்தையும் நான் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கார். ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம். தேர்தல் நடக்குமா நடக்காதா, இப்படியே நின்று விடுமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை பிரதம பேராயராக மாடரேட்டராக நியமிப்பார். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டும். திருமண்டல சொத்துக்கள் சூறையாடப்படுவதை தடுக்க வேண்டும். திருமண்டல சொத்துக்கள் ஒரு சின்ன ஒரு இது கூட ஒரு சென்ட்டோ ஒரு சின்ன ஒரு பகுதியோ விற்கப்படக்கூடாது, லீஸுக்கு கொடுக்கப்படக்கூடாது. இப்படி கோர்ட்டில் ஏற்கனவே தீர்ப்பெல்லாம் வந்திருக்குது. அதையும் மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி, பலாயிரம் கோடிகள், அது 1000 கோடி என்று சொல்ல முடியாது, பலாயிரம் கோடி சொத்துக்கள் ஆங்காங்கே விற்கப்பட்டிருக்கிறது, லீஸு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூரில் 320 ஏக்கர் விற்றிருக்கிறார்கள். இன்னும் ஹைதராபாத், இப்படி எல்லா பகுதியிலையுமே, அதாவது 100 வருஷம் லீஸு கொடுத்துட்டாங்கன்னா அது விற்றது மாதிரி தான். ஏனென்றால் இந்த லீஸு கொடுத்தவர்கள் அவருடைய பிள்ளைகளோ அது வரைக்கும் உயிரோடு இருக்க போது அல்ல. ஆக 3 தலைமுறைகள் அது கடந்துவிடும். ஆகவே இப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டு நாம் திருமணத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்கு ஆன்மீகனியோடு அநேகர் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வெகு விரைவில் 25 திருமணத்திலையும் 7 நிர்வாகிகளை பொறுப்பில் அமர்த்தி இந்த ஊழலை ஒழிப்பதற்கு, சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு, சொத்துக்களை விற்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு, அவர்களுக்கு தான் பெரிய வழக்கறிஞர்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்கிற அந்த பிரம்மையெல்லாம் உடைப்பதற்கு நாம் எல்லாரும் இணைந்து சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள சீஃப் கவுன்சிலர் கூட கூட்டிகிட்டு வந்து வாதாடி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான முயற்சியில் நாம் ஈடுபடுகிறோம். எல்லாரிடமும் நல்ல வெல்த் இருக்குது. ஆனால் நம்ம பொது காரியங்களுக்கு நம்ம இறங்காமல் நம்முடைய குடும்ப காரியத்துக்கு மாத்திரம் இறங்குகிறோம். நான் என்ன சொல்கிறேன், திருச்சபை நம்முடைய குடும்பம். முதல் குடும்பம் நம்முடைய திருச்சபை தான். அதற்கப்புறம் தான் நம்முடைய பர்சனல் குடும்பம். ஆகவே திருச்சபை ஆகிய இந்த நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். அவங்க நினைக்கிறாங்க, ஒத்தையில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களால் நம்மள்ட்ட என்ன செய்ய முடியும், நம்மக்கிட்ட 1000 கோடி பணங்கள் இருக்குது, நம்ம சீஃப் கவுன்சிலெலாம், நம்ம சீனியர் கவுன்சிலெலாம் நம்ம வச்சுக்கிடுவோம், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீனியர் கவுன்சில் யாரோ அவங்களெலாம் வச்சு வாதாடும், இவங்களால் ஒன்றும் முடியாது என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு ஒரு கை கோர்க்க வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த பிரதம பேராயர் மாடரேட்டர் தேர்தல் முடிவடைந்த பிறகு நாம் எல்லாரும், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இதுபோக நம்ம யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நம்முடைய திருமண்டலம், எல்லாரும் ஒன்றிணைவோம். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய ஆதி மிஷனரிமார் அவர்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தங்களுடைய சுய ஆசைகளெல்லாம் வெறுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து காலூன்றி இந்த சொத்துக்களை சேர்த்து வைத்து சென்றிருக்கிறார்கள். இவைகளை நாம் உருவாக்க முடியாவிட்டாலும் அதை காப்பாற்றுவது தான் பிரதான கடமை. அது மாத்திரமல்ல, நம்முடைய நிறைய கட்டடங்கள், அதாவது எல்லா டயசிஸ்லையும் கட்டடங்கள் வாடகைக்கு நம்ம விட்டுருக்குறோம். அந்த வாடகை அடிலோடி அந்த நிர்வாகிகள் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரெக்கார்டிக்கலாக ரொம்ப அண்டர் வேல்யூக்கு தான் அந்த வாடகை வசூலிக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் மாற்றி அந்தந்த நடப்பாண்டில் அந்தந்த பகுதியில் ஒரு சதுரடி என்ன ரேட்டுக்கு வாடகைக்கு போதோ அந்த ரேட்டுக்கு ஓப்பன் டெண்டர் வைத்து
அந்த பழைய ரொம்ப காலமாக இருக்கிறவங்கள அந்த இடத்த வெக்கேட் பண்ணி புதிய டெனண்ட்டை உள்ளே கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய திருமணத்துக்கு வருமானம் அதிகமாகும். அதே போல் திருமண்டல பணத்திலிருந்து கோர்ட்டுக்கு செலவழிக்கக்கூடாது என்பதற்கு நாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். ஒருத்தர் வழக்குக்கு செலவழிக்கிறாங்கன்னா அவங்க சொந்த பணத்திலிருந்து செலவழிக்கலாம். திருமண்டல செனாட்லேருந்தோ டயசிஸ்லேருந்தோ கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து செலவழிக்கக்கூடாது. இது அந்த திருமண்டல பணத்திலேருந்து அங்கேயும் இங்கேயும் விமானங்களில் போய் பறந்து அதை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது என்பதற்கெல்லாம் நம்ம ஒரு நெருக்கடியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு டயசிஸ்க்கு 7 பேர், ஒரு பாஸ்டேட்டுக்கு 7 பேர், ஒரு டயசிஸ்க்கு 7 பேர், ஒவ்வொரு சர்ச்சு பாஸ்டேட்டுக்கு பாருங்கள் குருசேகரம், அதற்கு ஒரு 7 நபர்களை நாம் நியமிக்கும் பொழுது ஒரு பெரிய சேனையாக நாம் எழுந்து விடுவோம். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று ஆச்சரியப்படத்தக்கவாறு கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த பலனையும் சத்துவத்தையும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் சத்துவத்தையும் அருளி செய்வார். இதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய காலம் நிறைவடைவதற்கு முன்னதாக இவை எல்லாவற்றையும் செவ்வனே செய்து முடித்து இளைய தலைமுறையினருக்கு கையில் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. இதில் நான் நிறைவேற்றி தீருவேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எப்படி முடியும், எல்லாமே ஊழல். ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்கிறார், அதாவது தமிழ்நாட்டுக்கே சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், அதாவது டிஜிபிக்கு நெக்ஸ்ட் கேட்டகரியில் உள்ளவர். அது எப்படி உங்களால் ஊழலை ஒழிக்க முடியும், உங்கள் பிஷப் எல்லோரும் தான் ஊழல் செய்கிறாங்க, யார் யோக்கியர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆர்கியூ பண்ணார். அப்படி நான் சொன்னேன், ஒரு மார்ட்டின் லூத்தர் தான் எழுப்பினார், எல்லாரும் மார்ட்டின் லூத்தர் ஆக முடியாது, அதில் முடியாது என்று சொல்லாதீங்க. அவர் சொல்கிறார், கவர்மெண்ட்டும் ஊழல், எல்லா அமைச்சர்கள் ஊழல், எல்லாமே ஊழல், உங்கள் பிஷப்ஸ் எல்லாருமே ஊழல் தான், எப்படி ஒரு ஆளால் திருத்த முடியும் என்று அவர் கேள்வி கேட்டார். அவரிடம் நான் துணிச்சலோடு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், நிச்சயமாக முடியும், உங்கள் கண் மூடுவதற்கு முன்பதாக இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். எதற்கு என்றால் எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்தது. காவல்துறைக்கு இப்போ இவங்க உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் 4 வாரத்திற்குள் போலீஸ் பந்தோபஸ்து PSO கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார்கள். அதை கொடுக்கவில்லை. ஆகவே நான் உயர் அதிகாரிகள் டிஜிபி பார்க்க செல்லும்பொழுது அவர் அதற்கு அடுத்த அதிகாரியை பார்க்க சொன்னார். அப்பொழுது எனக்கும் அவருக்கும் இந்த வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் இதில் தலையிட போய் தானே உங்களை கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள், உங்களால் இது திருத்த முடியாது என்று சேலஞ்ச் பண்ணார். கோயம்புத்தூர்லேருந்து கால்வின் அவருடைய லெட்டர் அவர் கைப்பட எழுதிய டைப் படித்து நினைக்கிறேன், எழுதி எனக்கு மிரட்டல் கடிதமே கொடுத்துருக்குறாங்க. உன்னையும் உன் மனைவியும் தூத்துக்குடியில் துண்டு துண்டாக துடிக்க துடிக்க வெட்டி கொள்வோம் என்று சொல்லி, அதோட அசிங்கம் கீழ் ஜாதி நாய அப்படின்னு ஆரம்பித்து தான் அந்த லெட்டர் என்னுடைய சென்னை வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். பிரின்ஸ் கால்வின் என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தூதர்கள் அவருடைய அல்லக்கைகளுக்கு பெயர் போட்டுக்கு அல் கொய்தான்னு சொல்லி அந்த அவருடைய ஒரிஜினல் பெயரையும் இணைத்து போட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிலாம் மிரட்டல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்காக அஞ்சி நாம் வாழ முடியாது. ஆகவே கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவோம். நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம், கை கொடுப்போம். இன்னும் அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பகுதியில் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் யார் யார் விற்றார்கள் என்கிற ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது எனக்கு தகுந்த ஆதாரத்துடன் எனக்கு தெரியப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேக வீடியோக்கள் அங்கங்கே பெங்களூரில் ஒரு சர்ச்சில் ஒரு பார் வைத்திருக்கிறாங்க. அது ஒரு கொடூரமான ஒரு காரியம். அதுவும் வெகு விரைவில் நான் வெளியிடுவேன். ஆகவே 21ஆம் தேதி தேவ சித்தத்தின்படி நிச்சயமாக மாடரேட்டர் தேர்வு நடைபெறும். அதுக்குரிய எல்லா அறிவிப்புகளும் வெளியாகும். நான் உங்களுக்கு அவ்வப்போது தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.